அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சினிமாவில் பல நடிகர்கள் கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க. காரு, பங்களா, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நாம் ரொம்ப பேரை பார்த்து பொறாமப்படுறோம். நடிகர்களை பார்த்து பொறாமப்படுறோம், நடிகைகளை பார்த்து பொறாமப்படுறோம். என்னப்பா ஒரே ஒரு பாட்டுக்கு வந்தா 1 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சினிமா நடிகர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம்தான். கோடியாக சம்பளம் வாங்கி அவங்க நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த சொகுசு வாழ்க்கை, அந்த 150 கோடி, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவங்க உடனே சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அந்த இடத்துக்கு அவங்க போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும். எவ்வளோ ஒரு ஏச்சு பேச்சுக்கள், அவமானங்கள், எவ்வளோ விமர்சனங்களை சந்தித்து தான் ஒவ்வொரு நடிகனும் இன்றைக்கி கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிறோம். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, தளபதி விஜயா இருந்தாலும் சரி, அது எல்லாருக்குமே பொருந்தும். குறிப்பிட்டு சொன்னால் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவமானங்களை சந்தித்தவர்கள் தான். இன்றைக்கி பிரபலமாக இருக்கார் அந்த இயக்குனர். ஆனாலும் அவர் உதவி இயக்குனராக பணிபுரிந்த காலத்தில் ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. அது யார் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இயக்குனர் சேரனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் சேரனின் படைப்புகள் என்றாலே மனித உணர்வுகளின் குவியல் தான் சேரனுடைய படைப்பு. நான் உன்னை தனியாக பார்த்து பேசணும்னு சொன்னேன். ஏன்னு தெரியுமா? ஏன்? சரியா போச்சு. கேள்வி நானே கேட்டு பதில் நானே சொல்லணும் போல இருக்கேன். சரி. இயக்குனர் சேரன் எடுக்கின்ற படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டோகிராஃப், பொற்காலம், இப்படி நிறைய படங்கள், பொக்கிஷம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியும். ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறத விட அவ்வளோ மாதிரி பேசப்படுறவங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியோட ஆத்மா சாத்தியடி. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இயக்குனர் சேரன். இவர் தொடக்கத்தில் எப்படி இருந்தார், எப்படி இயக்குனராக வந்தார் அப்படின்னு ஊர்லெல்லாம் கேட்டால் என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, இயக்குனர் சேரன் சினிமா தேட்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா தான் உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணி அப்புறமா தான் இயக்குனராக போனார். அப்புறமா இன்னைக்கு நடிகராக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்குனர் சேரன் எங்கே வேலை பார்த்தாரு, என்ன ஏதுனாலாம் எனக்கு தெரியாது. என்னுடைய நண்பர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சேரன் முதல்ல போயிட்டு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்திருக்காரு. உதவி இயக்குனராக சேர்ந்து கொஞ்ச நாள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. படம் பேர் என்ன? சூரியன் சந்திரன். இந்த படத்துக்கு படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. நடந்துட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார், உதவி இயக்குனர் சேரன். சரி, படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சேரன் லேட்டாக வந்துடுறாரு, காலதாமதமாக வந்துடுறாரு. வந்துச்சு பாரு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் கோபம். டேய் சேரா, நீ வாங்க, ஏன் லேட்டாக வந்துருக்குற அப்படின்ட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளனதா தகவல் கிடைக்குது. அப்போது இயக்குனர் சேரன் ஒரு சாதாரண ஒரு உதவி இயக்குனர். சரி, கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாரு. சேரனும் என்னடா அது வம்பா போச்சு, நாம் சினிமா துறையில் பெரிய ஆளாகணும், இயக்குனர் ஆகணும் அப்படின்ற கனவோடு வந்திருக்கிறோம். சரி, நாம் கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு சேரனை பொறுமையாக இருக்கார். அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சரவணனும் இருக்கார். சரவணனுக்கு என்னடா அது கஷ்டமாக போயிருக்கு, ஒரு கஷ்டமாக ஆயிருக்கு சரவணனுக்கு. சேரனை துரத்திடாதீங்க, உதவி இயக்குனராக சேர்த்துக்குங்க சார், எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவார் அப்படின்ட்டு சரவணன் சொல்லியிருக்காரு. சேரன் அவர்களை கே.எஸ். ரவிக்குமார் சாதாரணமாக திரும்ப சேர்க்கலையாம். 3 நாள் சாப்பாடு போட வச்சாராமா. இந்த படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறா அப்படின்ட்டு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. 3 நாள் அந்த சாப்பாடு பரிமாறுற வேலை செஞ்ச பின்னாடி அப்புறமா தன்னுடைய உதவி இயக்குனராக கே.எஸ். ரவிக்குமார் சேர்த்துருக்காரு. அதுக்கு பின்னாடி தான் சேரன் இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு தான் ஒரு நல்ல படைப்பாளியாக, இயக்குனராக, நல்ல ஒரு சிறந்த நடிகராக இன்றைக்கு திரைப்படத்துறையில் கோல் வச்சு நிற்கிறார். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான், அவமானங்களை சந்திக்கிறவன் தான் சிகரத்தை தொட முடியும். அவமானம் இல்லை என்றால் எவனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.